ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இது மாதிரி எதுவுமே வராது. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மோர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோரில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிடணும். நல்லா ஊற வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நல்லா அந்த கருப்பு கலர் வராமல் கரை இல்லாமல் நமக்கு இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோரில் நீங்கள் போடலை அப்படின்னா ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். அதனால தான் இப்போ ஊற வச்சதை நம்ம அப்படியே ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படுறது அந்த வாழைத்தண்டு மட்டும்தாங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சுத்தமாகவே வரவே வராது. கொலஸ்ட்ரால் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வெளியேற்றிடும். அதே சமயம் உடம்பு ரொம்ப இழைச்சி நல்லாயிருக்கும். இப்போ இதோடு பாருங்கள், அந்த வாழைத்தண்டோட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பெருங்காயம் இப்படி ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்கள் 2 டம்ளர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குவோங்க. வாழைத்தண்டு வாரம் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப உங்களுக்கு நல்லது. இப்போ இது கூட பாருங்கள், கொஞ்சமாக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 1 கப் தயிர் சேர்த்தா போதும். இந்த 1 கப் தயிரோடு நீங்கள் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் தண்ணி 1 டம்ளர் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் இது திக்னஸாக கிடைக்கும், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் கூட ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் வடிகட்டிடணும். கண்டிப்பாக வடிகட்டினா மட்டும்தான் உங்களால் குடிக்கவே முடியும். வாழைத்தண்டு ஜூஸ் வாரம் ஒரு தடவை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்பை விட்டு போயிடும். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கும். அதே சமயத்தில் உடம்பை இழைக்கணும், அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு கண்டிப்பாக. அதே சமயம் உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வரவே வராது. கிட்னியில் ஸ்டோன் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் சுத்தமாகவே வரவே வராது. ஸ்டோன் இருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி விடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இந்த வாழைத்தண்டு. வாரம் ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காயின்னு நம்ம சொல்லலாம் இந்த வாழைத்தண்டை. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.